சென்னை அடையாற்றில் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுடன் ரவுடி சம்போ செந்தில் தங்கி இருந்தாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி சம்போ செந்திலையும் அவரின் கூட்டாளியான வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனையும் போலீசார் தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த கட்டட ஒப்பந்ததாரர் கார்த்திக் என்பவரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் சம்போ செந்தில் மொட்டை கிருஷ்ணன் உட்பட 13 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மொட்டை கிருஷ்ணனின் செல்போன் தரவுகளை ஆய்வு செய்தபோது அவர் கடந்த மே மாதம் சென்னை அடையாறில் உள்ள பிரபல ஹோட்டலில் தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ஹோட்டல் பொது மேலாளரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். பின்னர் அடையாறு பகுதியில் உள்ள ஒரு சில வீடுகளுக்கும் மொட்டை கிருஷ்ணன் சென்று இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் 15 ஆண்டுகளாக முகத்தை வெளியில் காட்டாமல் வாழ்ந்து வரும் சம்போ செந்திலுக்கு ஹோட்டலில் தங்கும் பழக்கம் கிடையாது எனவும் கூட்டாளிகள் ஏற்பாடு பெயரிலே அவர் வெளியில் தங்கி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் சென்னை அடையாறில் மொட்டை கிருஷ்ணனுடன் சம்போ செந்தில் தங்கி இருந்தாரா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.